காதல் வாழ்க்கையில நம்ம எண்ணமும் செயலும் ஒண்ணா இருந்தா மட்டும் தான் வந்து வெற்றி கிடைக்கும். நம்ம கற்பனையில இருந்துட்டு அந்த வெற்றிய வந்து நிகழ்காலத்துல இல்லன்னா வந்து இந்த 3D உலகத்துல எதிர்பார்த்தோம்னா கிடைக்காது. அதே மாதிரி தான் உங்க பெர்சனோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுல எனர்ஜில டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நம்ம காதல் வந்து கைகூடுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நாம இப்ப அதுதான் பார்க்க போறோம். உங்க 2 பேத்தோட உண்மை உள்ளம் என்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் எனர்ஜி. இது தெரியாம, இத புரிஞ்சுக்காம நீங்க என்னதான் தொரத்துனீங்கனாலும் காதல் கை சேராது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உங்கள் காதல் வந்து வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காதல் கொள்ளுங்கள். பேக் டு வாட் யூ லவ். ரீஎவாலுவேட் யுவர் டிசையர்ஸ். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு திரும்ப பிரபஞ்சம் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களோ அதுக்கிட்ட திரும்ப போக சொல்கிறாங்க. பேக் டு வாட் யூ லவ். ஸோ நீங்கள் ஏதாவது பிரிஞ்சிட்ருக்கீங்க இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு செப்பரேஷன் இருக்குது அப்படின்னா பேக் டு லவ். காதல் கிட்ட திரும்ப போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து உங்க காதல் வெற்றி பெறதுக்கான ஓவரால் எனர்ஜி. பாட்டம் டெக்ல பாத்தீங்க அப்படின்னா லவ் என்டியூர்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா சேலஞ்ச் இருக்கு. சேலஞ்ச் இல்லாம இல்ல. அதை கடந்து நீங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. செப்பரேஷன் பாட்டம் டெக்ல இருக்கு. அதனால தான் பிரபஞ்சம் சொல்றாங்க கோ டு லவ். பேக் டு வாட் யூ லவ். காதல் கிட்ட திரும்ப போங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த செப்பரேஷன் இஸ் நாட், இட்ஸ் ஜஸ்ட் அ இல்லூஷன். காதல் வந்து செப்பரேஷனே கிடையாது. யூ நோ ரைட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவு நாள்ல. தெரியலனா உண்மையான காதலுக்கு செப்பரேஷன்ற கான்செப்டே கிடையாது. அது வந்து ஒரு மாயை. ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங். ஸோ இது வந்து ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரிகன்சிலியேஷன். ஸோ காதல் திரும்ப வருது ஹனிமூன். இதுதான் அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க பேக் டு லவ் அப்படின்னு. ஸோ நீங்கள் பிரிஞ்சுட்டு இருந்தீங்க, உங்கள் காதலில் சின்ன சலசலப்பு இருக்குது அப்படின்னா இதுதான் உங்களோட விட. நம்ம இப்போ பார்க்கலாம். ஒருத்தங்க வந்து மன்னிச்சு அதுலேருந்து கற்றுக்கிட்டு வெளியில் வரணும். அடுத்தது வந்து காதல் திரும்ப வந்தது, பேக் டு லவ் வந்தது அப்படின்னா அது ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாட்டம் டெக்கில் ஹனிமூன். ஸோ இது வந்து நான் திரும்பவும் சொல்ல தேவையே இல்லை. பேக் டு லவ்னா ரிகன்சிலேஷன் இருக்குது, காதல் வந்து ஹனிமூனுக்கு போகுது, அவ்வளோதான் விஷயம். இது இல்லைன்னா வேற என்ன சொல்ல. இதில் வந்து ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங் என்ன எனர்ஜின்னு பார்க்கலாம். இது ஒருத்தங்க வந்து மன்னிச்சு அதுலேருந்து பாடம் கற்றுட்டு முன்னாடி போங்க, சண்டை போடாதீங்க. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் கிளாரிட்டி. அவங்கள மன்னிக்கலாம், தப்பே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கத்தியில் ரத்தம் இருக்குது, ரொம்ப காயப்பட்டிருக்காங்க ஒருத்தங்க. இதில் அதுலேருந்து மன்னிச்சு அவங்கள திரும்ப ஏற்றுக்கோங்க. ஏன்னா அந்த கத்தியில் ரத்த துளிகளை நான் பார்க்குறேன். ரொம்ப பெரிய காயம் அவங்களுக்கு இருக்குது. சேரியாட் உங்ககிட்ட வேகமாக ஓடி வர நினைக்கிறாங்க. நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸாக இருக்கலாம், இல்லைனா டிவைன் ஃபெமினன் எனர்ஜியாக இருக்கலாம். அவங்க இப்போதைக்கு எடுக்கலை, எந்த முயற்சியும் எடுக்கல. ஏன்னா இது வந்து அவங்க ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த உண்மைகள் வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்துது. அவங்களுக்கு அதை காயப்படுத்துறதோட ஒரு விஷயத்த தெளிவாக்குது. என்ன அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஓடி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த டவர். இந்த காயம் என்ன அப்படின்னா சுத்தமாக அவங்க உலகம் வந்து செதறிச்சு. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. உங்களை பற்றின புரிதல் இருக்கு. பேக் டு லவ் உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பாட்டம் டெக்கில் 6 ஆஃப் பென்டிகல்ஸ். உங்ககிட்ட ஓடி வந்து காதலை உங்கள் கைகளில் தரணும். அவங்களோட காதலை இல்லை, இதயத்தை உங்கள் கைகளில் கொடுத்துட்டு நிம்மதியாக சொப்பா நான் சேஃபாக இருக்கேனா, என் இதயம் சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பாட்டம் டெக்கில் கிங் ஆஃப் கப்ஸ். இந்த மாஸ்குலனுக்கு ரீசெண்டாக ஏதோ ஒரு பெரிய பாடம் நடந்திருக்கு. அந்த பாடம் ரொம்ப வலி நிறைஞ்ச பாடம். சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஏஸ் ஆஃப் சோட்ஸோட கத்தியில் ரத்த துளிகள், இங்கே டவர். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய எதிர்பார்க்காத ஒரு பேரிடி அவங்க வாழ்க்கையில் விழுந்திருக்கு. அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க. பழசில் ஏதாவது இது புரியாமல் தவறுகள் பண்ணியிருந்தா பிரபஞ்சம் உங்களை சொல்கிறாங்க மன்னிச்சு ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ மன்னிப்பு இங்கே ரொம்ப அவசியம். அவங்க உங்ககிட்ட மன்னிப்பை தான் எதிர்பார்க்குறாங்க. மன்னிச்சு என்ன திரும்ப ஏற்றுப்பியா, என்னோட காதலோட ஆழத்தை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. உங்கள் எனர்ஜியில் அதனால தான் ரிகன்சிலியேஷன் இருக்குது. மெஜிஷியன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அதே காதல் தான். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது காதலை மட்டும் இல்லை, ஹனிமூனையும் சேர்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ஜாய். ஓ மை காட், பிளாக்கேஜ் இருக்கு. என்ன பிளாக்கேஜ்? 10 ஆஃப் பென்டிகல்ஸ். ஃபேமிலி பிளாக் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களோட க்ரோத் யாராவது பிளாக் பண்ணலாம். இது ஃபேமிலி டிஸ்பியூட் மாதிரி தான் தெரியுது. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாமே அகெயின் டவர். இந்த ஃபேமிலி டிஸ்பியூட் உங்களுக்காக இல்லாமல் இருக்கலாம். இங்கே நடக்கிற ஃபேமிலி இஷ்யூவாக கூட இருக்கலாம். பட் டவர் அகெயின் டவர். டவர் எல்லா இடத்துலையும் தப்புன்னு சொல்ல முடியாது. 7 ஆஃப் சோல்ஸ். யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஓ மை காட். உங்களோட 10 ஆஃப் பென்டிகல்ஸ் இது ரொம்ப தெளிவாக இருக்குது.
ரொம்ப பொறுமையா இருங்க. சிந்தாம சிதறாம உங்க வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க காதல் வாழ்க்கைய சிதைக்க யாராவது பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிச்சயமா ஒரு டவர் மொமெண்ட் ஃபேஸ் பண்ண போறாங்க. இந்த காதல தடுக்க நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்சன். இது யாருன்னு தெரியாது. இது ஆணா கூட இருக்கலாம், பெண்ணா கூட இருக்கலாம். நான் ஃபெமினின் எனர்ஜின்னு சொல்றேன். பட் ஃபெமினினா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நைட் ஆஃப் வாண்ட்ஸ் திரும்ப வராங்க காதல். காதல் திரும்ப வருது உங்க வாழ்க்கையில. ரொம்ப வேகமா வருது. த ஹேரஃபன் கமிட்மெண்ட் காதல் கல்யாணத்துல முடியறதுல எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. நீங்க அத பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. இத யாராவது தடுக்க முயற்சி பண்ணாலோ, இல்ல உங்களோட குரோத் நீங்க கரியர்ல முன்னாடி போறத, இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆகுறது, ஃபேமிலியா செட்டில் ஆகுறது யாராவது தடுக்க முயற்சி பண்ணாங்க. இல்லன்னா கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி யாராவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த மாரி யார் திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு டவர் காத்துருக்கு. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதுல கண்டிப்பா ஒருத்தங்க வந்து ஆல்ரெடி டெட். டெட்டுன்னா சொல்லணும்னா அவங்களோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இங்க ஆல்ரெடி அவங்க வந்து கீழ விழுந்து, அவங்க மேல வந்து ஒரு எம் என்ன சொல்றது? ஒரு கண்ணாடி துகள் இல்லன்னா பாறை குத்தியாச்சு. ஒருத்தங்க 2 பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. மேபி அது ஆண், பெண்ணா இருக்கலாம். இல்ல 2ம் பெண்ணா இருக்கலாம். ஆனா இன்னொருத்தங்க இன்னுமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த டவர் மொமெண்ட். ஸோ இங்கேயும் ஒரு டவர் நடக்குது, இங்கேயும் டவர் நடக்குது. இந்த டவர் வந்து கிளியர் பண்ணுது உங்களோட எனர்ஜிய. எதுக்கு? உங்க காதல் கல்யாணத்துல முடிய. ஸோ கண்டிப்பா இங்க வந்து நெறைய தகுடுத்தத்தம் வேலை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அ உங்களுக்கு நெறைய எதிரிகள் இருக்கலாம், மறைமுக எதிரிகள் இருக்கலாம். நீங்க ரொம்ப லைட் ஹார்ட்டட், ஸ்வீட் ஹார்ட் அப்டின்னா, நெறைய பேர் உங்கள வந்து துரோகம் பண்ண ட்ரை பண்றாங்க. காதல் வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, மன்னிப்பும் வருது. ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியா இருக்க போறீங்க இனிமே. இந்த காதல் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயங்க போறதில்ல இனிமே. ஏன்னா, உங்களோட காதலோட ஆழம் வந்து அ உங் உங்களுக்கு வந்து எடுத்தோனே அவங்க வந்து இவ்ளோ தூரம் உங்கள நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா சொல்ல போறதில்ல. அவங்களுக்கு தயக்கம் இருக்கலாம். ஆனா, இந்த எனர்ஜியில அவங்க உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்டின்னா, "என்ன மன்னிச்சுடு" அப்டின்னு தான். அது வந்து டைரக்ட்டா கேட்கலாம், இன்டைரக்ட்டா கேட்கலாம். ஆனா, உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. "நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சுடு" அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து ஒரு விதத்துல இல்ல, ஒரு விதத்துல வந்துடும். இதுக்கப்புறமும் நீங்க முன்னாடி போறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனா 2 பேரும் சேர்ந்து பொறுமையா போனீங்க. ஒரு அடி மேல அடி வச்சு போனீங்கன்னா, நிச்சயமா இந்த காதல் வந்து கல்யாணத்துல முடியும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாத்தையும் பண்ணுங்க. வெற்றி உங்களோட தான். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.